கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்போ 7ஆம் வார்த்தை பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். அப்பா, இந்த வார்த்தையை கொடுத்தமைக்காய் நன்றி. எங்களோடும் அப்பா ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் அப்பா எங்கள் சபை பிள்ளைகளோடும் நீர் பேச போகிற கிருபைகளுக்காய் நன்றி. தேவ நீர் மறைத்து வெளிப்படுங்க, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. எஸ்வின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஒரு கொஸ்டின். இன்றைக்கி ஆராதனையில் 3ஆவதாக நம்ம பாடின பாட்டு என்ன? யாருக்கு தெரியுமோ கை மட்டும் தூக்குங்க, கை தூக்குங்க. சொல்லுங்கள் சத்தம்மா. அப்போ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுங்க. சரி, நம்ம செய்திக்கு போகலாம். தேங்க்யூ. 7ஆம் வார்த்தை லூக்கா 23:46. நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறதால வசனங்களை நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, வாசிக்க டைம் இல்லை. இயேசு, பிதாவை உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது லூக்கா 23:46. நம்ம எல்லாருமே காலங்காலமாக இந்த வசனங்களை பார்த்துட்டு தான் வரோம். பல வருஷமாக நானும் நம்ம சபைக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு 10 வருடங்களாக இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கும் ரொம்ப பசிச்சுட்டு தான் இருக்கும். எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே, பாஸ்ட் எப்போ சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியலையே, அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் தான் இருப்பேன். ஆனாலும் நம்ம உலகத்தில் ஒரு குறள் சொல்லுவாங்க, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவாங்க. அதே நாங்கள் காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, வயிற்றுக்கு உணவில்லாத போது சிறிது செவிக்கு ஈயப்படும்னு விளையாட்டுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனாலும் நம்ம பாஸ்ட் அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு பிரியாணியை சாப்பிட்டது போல் ஒரு திருப்தியை கொடுக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போலன்னு வசனம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போது இந்த 7ஆம் வார்த்தையில் லூக்கா மட்டும்தான் இதை என்ன பண்ணுறாருன்னா முழுமையாக பதிவு செஞ்சுருக்காரு. மற்ற 3 சுவிசேஷத்தில் எப்படி இந்த வார்த்தை இருக்குன்னு பார்ப்போன்னா, மத்தேயு 27:50 நோட் பண்ணிக்கோங்க, இல்லை படிக்கணும்னா கூட சரி. ஒருத்தவங்க மத்தேயு 27:50 எடுத்துக்கோங்க. மார்க் 15:37 ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. யோவான் 19:30 ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. இதில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அப்படின்னு பதிவு செஞ்சுருக்காங்க. மார்க் அதிகாரம் படிங்க 15:37. இதுலேயும் அதே வார்த்தை தான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து யோவான் 19:30 வாசிங்கள். இந்த மாதிரி இந்த 4 அதிகாரத்துலேயுமே இந்த வசனங்கள் வருது. ஆனால் லூக்கா 23:46 முழுமையாக லூக்கா இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. புதிய ஏற்பாட்டு மூல பாஷையான எபிரேய பாஷையில் பிதா அப்படின்றதுக்கு நீங்கள் கவனமாக கவனிக்கணும். நான் முடிவில் ஒரு 5 மினிட்ஸ் கொஷின் கேட்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் கொஷின் கேட்பேன், நல்லா கவனிங்க. இப்போது பிதா என்பதற்கு பேட்டர் அப்படின்ற ஒரு அர்த்தம். உம்முடைய கரங்களில் அப்படின்றதுக்கு எய்ஸ் செய்ரா சோ அப்படின்னு மூல பாஷையில் ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, நித்திய பிதாவே உம்முடைய கரத்திற்குள் நம்பிக்கையுடன் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லி இருக்கிறாராம். நியூமா அப்படின்னா ஆவி அப்படின்னு பொருளாம். பராட்டி தேமா அப்படின்னா ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. 7 வார்த்தையில் 7 அப்படின்ற வார்த்தை என்ன 7ன்ற ஒரு நம்பர் என்ன ஒரு வார்த்தையை குறிக்கும் சொல்லுங்கள். யாருக்கா தெரியும்? கை தூக்குங்க. வெரி குட். பரிபூரணம். அந்த பரிபூரணமான வார்த்தையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நான் ஒரு 7 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதில் நான் விரிவாக சொல்லலை, டைம் இல்லாதால். இந்த 7ஆவது அர்ப்பணிப்பான வார்த்தையில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும் அர்ப்பணிப்பு, பிதாவோடு ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு, பிதாவின் ஊழியத்திற்கான அர்ப்பணிப்பு, வெற்றியுள்ள அர்ப்பணிப்பு, மரணத்தை ஜெயிக்கும் அர்ப்பணிப்பு, புதிய மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்பு, பிதாவின் சித்தம் செய்ய அர்ப்பணிப்பு. இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். டைம் குறைச்சி இருக்கிறதால நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலை, ஷார்ட்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போது நம்ம சங்கீத புஸ்தகங்கள்லே பழைய ஏற்பாட்டிலே 110 தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் பற்றி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாரு. தாவீது மேசியாவை குறித்து சங்கீதம் நோட் பண்ணிக்கோங்க, படிக்க வேணாம், சங்கீதம் 31:5 அதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தல நடபடிகள் 2:29-30 இந்த பூமியில் வாழ்ந்த தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் என்ன பண்ணிட்டார்னா நம்ம இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. மத்தேயு 5:17 ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவுமே ஆண்டவர் குறித்த ஒரு வார்த்தைகள் தான். அதெல்லாம் இப்போ நம்ம படிக்க டைம் இல்லை, நான் அதனால் அடுத்த பாயிண்ட்ஸ் போகிறேன். நியாய பிரமாணத்தை யானிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல,
நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த வாக்கியம் தான் மத்தேயு 5:17 கொடுக்கப்பட்டிருக்கு. பிதாவோட ஐக்கியத்திற்கான அர்ப்பணிப்பு. இயேசுப்பா ஃபஸ்ட்டு வார்த்தை தொடங்கும் பொழுதும் பிதாவேன்னு தான் தொடங்கினாங்க. இறுதியில் முடிக்கும் பொழுது எப்படி தான் முடித்தாங்க? பிதாவே அப்படின்ற வார்த்தையோடு தான் முடித்தாங்க. அவர் 12 வயசில் தேவாலயத்துக்கு போனார்ல, அந்த கதை அவங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சண்டே கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு தான் இருப்போம். அப்போ அவரோட வேத அறிவை பார்த்து என்ன பண்ணாங்க? அங்கே இருக்க குருமார்கள் எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த டைமில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து அவரை தேடிட்டு வருவாங்க 3 நாள் கழிச்சு. அப்போ அவர் என்ன சொல்வார்? ஒரு வார்த்தை சொல்வார் ஏசப்பா. அதற்கு அவர், அது எந்த அதிகாரத்தில் இருக்குன்னா லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா அப்படின்னு சொல்வார். அப்போவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பிதாவோட வார்த்தைகளை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒபே பண்ணி கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு வராரு. ஆனால் நம்ம 12 வயசில் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த அளவு வேத அறிவு இருக்கான்னு இப்போ சந்தேகமாக தான் இருக்குது. ஆண்டவர் வந்து அவர் கடவுளாக இருந்ததால் என்ன பண்ணியிருக்கலாம்? மேபி எல்லா வேத ஆராய்ச்சி அந்த உட்கார்ந்து படிக்கும் பொழுது என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. இவ்விதமாய் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவோடு ஐக்கியமாக வாழ்ந்தார். தன்னோட வாழ்நாள் முழுவதும் அவரோட ஐக்கியத்திற்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்தார். அதே மாதிரி தான் இயேசுவோட ஊழியம் தொடங்கின பொழுது கூட அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மலை பிரசங்கம் சொல்லுவோம்ல நம்ம, மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் ஆண்டவர் மலையில் உட்காந்து நிறைய உபதேசம் செஞ்சுட்டு இருப்பார்ல. அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, பிதாவே அப்படின்னு சொல்லி 17 முறை 17 முறை உச்சரிச்சிருக்காராம் அப்படின்னு சொல்லி வேதத்தில் இருக்குது. அதை இது மெசேஜ் எடுக்கும்போது அதை நான் ஆராய்ச்சி பார்த்து எழுதினேன். ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற யோவான் 14, 15, 16 அந்த 3 அதிகாரத்துலேயும் 46 முறை அழைக்கிறாரு. எப்படின்னா பிதாவே அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லாருமே பைபிளை நல்லா கரைச்சி குடிச்சிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிறு கருத்து இது. குறிப்பாக யோவான் 17 அதிகாரத்தில் வந்து அவர் போய் ப்ரேயர் பண்ணுவார் இல்லைங்களா? அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிதாவேன்னு 6 டைமு 6 முறை வந்து அழைச்சிருக்காரு. அதே டைமில் ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு வருவாங்கல்ல, அப்போ என்ன சொல்வார்னா, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன் என்று யோவான் 18:11 இருக்குது இந்த வேதவசனம் சொல்லியிருக்குது. அதே மாதிரி பிதா வந்து ஒரு நாள் என்ன பண்ணல, வந்து ஏசப்பா வந்து ஒரு நாள் தனியாக இல்லை, பிதாவோட கூட தான் ஒவ்வொரு காரியங்களும் பைபிளில் நடக்கும்போது இருந்திருக்காரு. அதுக்கு வேதவசனம் என்னென்னா யோவான் 8:29 வாசியுங்கள். யோவான் 8:29 பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது ஏசப்பா வந்து சொல்வார், பிதா வந்து என்ன தனியாக இருக்க விடலைன்ட்டு. யோவான் 5:19-20 ஆமென் அல்லேலூயா. பிதா காண்பிக்கிறதை குமாரன் செய்கிறார். இந்த இடத்துலையும் ஏசப்பா என்ன பண்ணுறாரு? பிதா என்ன காண்பிக்கிறாரோ அதை தான் செய்கிறாங்க. யோவான் 4:34, 6:38 இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் குறிப்பெடுத்துக்கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பிதாவின் சித்தம் செய்யவே வந்தேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தீர் என்று யோவான் 11:41 சொல்கிறாரு. பிதாவிடம் போகிறேன் என்று 13:1 சொல்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு 14, 12, 13 வசனங்களில் சொல்கிறாரு. யோவான் 16:38 சொல்கிறாரு, நான் தனித்திருக்கவில்லை, பிதா என்னுடனே கூட இருக்கிறார் என்றும் இவ்வாறு அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தன்னை வந்து அவர் கடைசி மூச்சு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா பிதாவோட ஐக்கியத்தில் இருந்தார். நம்ம நிறைய வேலைகளில் என்ன பண்ணிவிடுவோம்? ஆண்டவரை மறந்து ஒரு சில நிமிஷம் என்ன பண்ணிவிடுவோம், அப்படியே நம்மளோட சுய கட்டுப்பாட்டில் நம்ம போயிடுவோம். நிறையா டைமு எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. நான் எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே வருவேன். பஸ்ஸில் நான் இங்கே சர்ச்சுக்கு வரும்போது, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் வரும்போது ஒரு சினிமா பாடல் ஓடும். டக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன பண்ணும், மைண்டு அந்த பாட்டை லிசன் பண்ணும். அது வந்து நம்ம மாம்சத்தில் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து மேற்கொள்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஏசப்பா இதில் பிதாவோட ஐக்கியத்திலே தான் அப்போ இருந்துகிட்டே இருந்திருக்கிறாரு. இந்த 7வது வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, சிலுவை பாடுகள் மத்தியில் இயேசு பிதாவோடு ஐக்கியமாக இருந்தது போல் நாமும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடு பிதாவோடு, நம்ம ஏசப்பாவோட பிதாவோட நம்ம என்ன பண்ணணும்னா ஐக்கியமாக இருக்கணும். நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சபைகளில் போய் ஜெபிக்க போகும்போது
ஒரு போதகர் ஐயா ஜெபிப்பாங்க, பிதாவாகிய தேவனே இறங்கி வாரும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வாங்க, பரிசுத்த ஆவியானவரே வாங்க, வாழ்த்தி வரவேற்போம்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஜெபம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அப்போ இந்த மூணையும் சொல்லி அவங்க ஜெபிப்பாங்க. அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் புரியாது. நான் வந்து கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான். எங்கள் அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, அதனால் நாங்களும் அப்படியே போயிட்டோம். அப்போ விளக்கெல்லாம் எனக்கு கேட்க தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கெல்லாம் வந்து நிறைய சத்தியத்தை கேட்கும்போது தான் இவங்க 3 பேருக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவங்க 3 பேரையுமே நம்ம வாழ்த்தி வரவேற்கணும் அப்படின்ற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சிச்சு. இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஆண்டவரோடு என்ன பண்ணணும்னா எல்லா விதத்துலேயும் ஐக்கியமாக இருக்கணும். பிதாவின் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். எப்படி? யோவான் 17:4 எடுத்து வாசியுங்கள். ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு? பூமியில் வந்து யாரை மகிமைப்படுத்தியிருக்காரு சொல்லுங்கள்? ஆமென், அல்லேலூயா. பிதாவை மகிமைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு நியமித்த கிரியையையும் செய்து முடிச்சிருக்காரு. இயேசுவின் தரிசனம், ஏசப்பாவுக்கு தரிசனம் கொடுத்துருந்தாங்களே, அது பிதாவால் தரப்பட்டது தான். அதுக்கான வசன ஆதாரம் யோவான் 5:20 இருக்குது. பிரசங்கம் பிதா கற்பித்தது தான், அதுக்கான வசன ஆதாரம் யோவான் 5:36 இருக்குது. ஊழியமும் பிதா நியமித்து கொடுத்தது தான், ஊழிய பாதைகள். அது வந்துட்டு எபிரேயர் 12:1 இருக்குது. இவ்விதமாக பிதா அவருக்கு என்ன பண்ணியிருக்காரோ, என்ன கொடுத்தாரோ அந்த ஒரு வேலையை சிறப்பாக யார் செய்து முடித்தாங்க? நம்ம இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். நம்மளும் என்ன பண்ணணும்? இயேசுவை போல ஆழமான அர்ப்பணிப்பு நமக்கும் இந்த காலகட்டத்தில் தேவை. நம்ம தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம காலையில் அர்ப்பணிப்போம், திரும்ப அன்றைக்கி டே ஃபுல்லும் நம்ம வேலைக்கு போவோம், குழந்தைங்களை பார்ப்போம், கணவரை பார்ப்போம், எக்ஸ்ட்ரா வேலைகளை செய்வோம். ஆனால் நைட்டு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? அந்த ஆண்டவர்கிட்ட காலை அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பை என்ன பண்ணிவிடுவோம்? மறந்துடுவோம். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவன் நம்ம ஆச்சரியமாக பயன்படுத்தி வர்றாருல, அதை எனக்கு முன்னாடி பேசின சகோதர சகோதரிகள் சொன்ன மாதிரி தான் மற்றவர்களுக்கும் நம்ம அறிவிக்கணும், சொல்லணும். ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கவங்க, நம்மளோட கொலீக்ஸு, நம்மளை பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணோம்? இந்த ஆச்சரியமான அர்ப்பணிப்பான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார், நம்மளை எப்படி நேசிக்கிறாருன்றதை சொல்லணும். ஜெயம் பெற்ற இயேசு பிதாவின் சிங்காசனத்தில் அமர்ந்தார். முடிந்ததுன்னு இப்போ சிஸ்டர் பேசினாங்களே, அந்த வெற்றியின் வார்த்தை மாதிரி தான். அவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில் வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு, ஜெயம் பெற்றுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? பிதாவின் சிங்காசனத்தில் போய் அமர்ந்துட்டாரு. அதே மாதிரி தான் நம்மளும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிதாவின் சிங்காசனத்தில் போய் அமர்றதுக்கு, ஏசப்பா கூட போய் நம்ம என்ன பண்ணணும்? பரலோகத்தில் அமர்றதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நான் கொஷின்லாம் கேட்குறதால நான் இதோடைய வார்த்தையை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நன்றி ஏசப்பா. தெரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கினே கரெக்டாக 10 பிரைஸ் கொடுத்துரு. இயேசு டேஷ் வயதில் பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போனார். எந்த வயசுல? கை தூக்குங்க, விடை தருக. ஃபர்ஸ்ட் கை தூக்கி ஆன்சர் சொல்றவங்களுக்கு கொடுங்க. மலை பிரசங்கத்தில் பிதாவை என்று எத்தனை முறை உச்சரித்தார்? யோவான் 14, 15, 16 அதிகாரங்களில் பிதாவை என்று எத்தனை முறை அழைத்தார்? இல்லை இல்லை இல்லை, தவறு தவறு. ஜபத்தில் தான். ஆமாம், அங்கே சொல்லிட்டாங்க 46 சரியான விட. அவங்களுக்கு கொடுங்க. யாரா சொன்னாங்க இங்கே 46ன்னு? 7ஆம் வார்த்தை லூக்கா 28:46. யாராச்சும் ஒருத்தங்க எழுந்து மனப்பாடமாக சொல்லிடுங்க. அதான் இந்த வார்த்தை தான், இப்போ போதிச்ச வார்த்தை தான். தேங்க்யூ. பிதா என்பதற்கு எபிரேய மூல பாஷையில் டேஷ் என்று பொருள். குட், வெரி குட். ஆவி என்பதற்கு என்ன பொருள்? வெரி குட். ப்ரேயர் பண்ணாங்கல்ல ஏசப்பா, அதில் எத்தனை முறை வந்து பிதாவேன்னு சொன்னாங்க? யோவான் சாப்டரில் தான் 6 முறை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏசப்பா, நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. அப்பா, நீர் எப்படியாய் பிதாவிடம் உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீங்களோ அதே போல் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ராஜா எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உமக்க அர்ப்பணித்து அப்பா, இந்த லௌகீக கவலைகளிலே நாங்கள் மூழ்கி எங்கள் வாழ்க்கையை வீணடித்து விடாதபடிக்கு ஆவிக்குரிய அப்பா ஆண்டவரை காரியங்களிலே எங்களை முற்றிலுமாய் நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் தகப்பனே. எங்கள் சுயம் ஆண்டவரே உமக்கு நன்றி மறைத்து உம்முடைய ஆவி எங்களிலே வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இனி வருகிற காரியங்கள் அப்பா ஆண்டவரை பேசிய
வார்த்தைகள் அப்பா ஆண்டவரை ஆராதனை காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அப்பா ஆண்டவரை பொறுப்படுத்தி மட்டுமா வழிநடத்தின கிருபைகளுக்காய் நன்றி. எல்லாவற்றையும் தாழ்த்தி வறுமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.